அனைவருக்கும் வணக்கம். தமிழ் லைவ் நியூஸ் நேயர்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. நான் கலைமாமணி பாரதி பாலசுந்தரன், ஒரு இசை நடன கலைஞர். ஒரு பரதநாட்டிய துறையில கடந்த ஒரு 40 வருடங்களாக அந்த துறையில் இருக்கேன் அப்படின்னு சொல்றதே பெரிய மகிழ்ச்சியா தான் இருக்கு. இந்த ஒரு நல்ல நாள் தான். என்ன நல்ல நாள்? இப்போ நமக்கு போகி, பொங்கல் திருநாள். நம்முடைய வாழ்க்கையே அதாவது என்ன சொல்றது, ஃபெஸ்டிவலோட தான் எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்குது. நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்ற போத பண்டிகைகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த முக்கியம் சொல்றதை விட நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடுகள் அப்படிங்கிற அதை சொல்ற இடத்துல இந்த பண்டிகைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற போத அது பெரிய விஷயம். நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷன் கூட நான் சொல்லுவேன். இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை முதல்ல நான் உங்களை சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது உழவர் திருநாள், விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் ஒரு திருநாள் அப்படின்னு சொல்றால் அதெல்லாம் மிக இல்லை. நமக்கு காலம் பூரா இந்த சாப்பாடு, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது தெரியாது, ஆனா நமக்கு எல்லாம் தெரியும். அது எங்க இருந்து அந்த அரிசி வருது, எங்க இருந்து அந்த உணவு வருது அப்படின்னு சொல்றப்போ அந்த விவசாயிகள் தான். நம்முடைய வாழ்க்கையை அநேகமாக நான் பார்க்கும் பொழுது எல்லாருமே இந்த கிராம பின்னணியில தான் நம்ம இருந்திருப்போம். நிச்சயமாவே நாம இல்லைன்னா கூட நம்முடைய தாத்தா இருந்திருப்பா, கொள்ளு தாத்தா இருந்திருப்பாங்க. ஆக கிராமம் சொன்னார் மகாத்மா காந்தி அடிகள் சொன்னார், அதாவது ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த கிராமத்துல தான் இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை இப்ப நினைவுக்கு வருது. அந்த வகையில நம்மளுடைய இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்ற போது நமக்கு எத்தனையோ பண்டிகைகள் நமக்கு கடந்து வந்திருக்கோம். ஆகஸ்ட்ல இருந்தே நமக்கு ஆடி மாதம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் நவராத்திரி, எத்தனை பண்டிகைகள் வந்தாலும் இந்த பொங்கல் நமது, அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் பொங்கமே தங்கம் அப்படின்னு சொல்ற போல இந்த தை மாதம் சொல்ற போது இதுல நிறைய சிறப்புகள் இருக்கு. இந்த பொங்கல் பண்டிகைன்னு சொல்ற போது அதுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு. அதாவது இந்த பொங்கல் திருநாள்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 4 நாள் கொண்டாடும் ஒரு பண்டிகை அப்படிதான் நம்ம பார்க்கணும். போகியில இருந்து ஆரம்பிக்கிறது, அதாவது நல்லவை வாழ வேண்டும், கெட்டவை எல்லாம் அழிய வேண்டும் அப்படிங்கிற சொல்றது அந்த போகி. நம்ம முன்னாடி எல்லாம் வீட்டுல இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் வாசல்ல கொண்டு போய் எரிப்போம். தாயி பாயி தலகாணி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்வோம். ஆனா இப்ப அதெல்லாம் நம்ம பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறதால அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஆனாலும் இந்த போகி பண்டிகை அப்படின்னு சொல்றது திருவாதிரை, அதாவது இன்னைக்கு இந்த பொங்கல் பண்டிகையில திருவாதிரையும் சிவனுக்கு உண்டான ஒரு பண்டிகை. நம்ம ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை அப்படின்னா சிவனுடைய நாள், அதுவும் சேர்ந்து வந்திருக்கு. ஆக போகி மறுநாள் நம்மளுடைய பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாள்ல காலையிலேயே அதெல்லாம் அப்பெல்லாம் நான் சொல்ற போத சில வார்த்தைகளை என்னால் அப்பெல்லாம் அப்படின்னு, அதாவது அந்த காலம் அப்படின்னு சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னால் அதில் நான் உணர்ந்த அந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்றது அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த உறவுகளுடைய ஒரு நட்பு அப்படிங்கிறது அதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். நான் இல்லை, என்னுடைய வயது இந்த 50, 40, 60 கடந்தவங்க எல்லாரும் அந்த சந்தோஷத்துல இருந்திருப்பாங்க. அந்த மகிழ்ச்சி இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் குறைவுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக இந்த பொங்கல் திருநாள்ல எங்க வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல, நான் வத்தராயிருக்கு விருதுநகர் மாவட்டம், அந்த கிராம பின்னணி தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பிறந்த ஊர். நானும் அங்கேயேதான் இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு பின்னணியில இருந்து வந்தவள் தான் நான் யாரும் சொல்லி கேள்விப்படலை. எங்க வீட்லயே மாடு, கண்ணு எல்லாம் இருந்தது. கண்ணுக்குட்டி, அதாவது வில்வண்டின்னு சொல்லுவா, அதெல்லாம் இப்போ யாருக்குமே தெரியாது. அப்படி நான் சினிமால பார்த்திருக்கலாம், நீங்க திரையில பார்த்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டவள் தான் நானு. எங்க வீட்டுல ஒரு 5 பேர் இருந்தோம். எல்லாருமே அந்த பண்டிகைனா எங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடியே பொங்கல் வரப்போறது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, பொங்கல் வரப்போறது எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா விவசாயிகள், ஏன்னா எங்க அப்பா எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க, நிலம், தோப்பு. அப்போ அதுல வேலை செய்யறவங்க எல்லாம் வருவாங்க. அவ்வளவு நல்ல கலன்னு அந்த பண்டிகைய, அந்த சந்தோஷம் இப்போ எனக்கு மனசுல இருக்கு. அந்த நாளும் வந்திடாதோ அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் அது இனிமேல் வராது. ஆனாலும் பண்டிகை தான் எப்பவுமே. அதே போல் மறுநாள் காணும் பண்டிகை. அதுக்கு நாங்க இந்த மஞ்சக்கிழங்கு எடுத்து, அதாவது இப்ப வாழை இலை பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம், அழகா இலையை கட்டி பெரியவங்கள்ட்ட எல்லாம் நமஸ்காரம் பண்ணி நல்ல பொங்க பாலை விட்டு அந்த பானையை ஏற்றி, அதுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கும். அந்த நல்லத்துல சூரியனை வழிபடும் ஒரு நாள். ஏன் நம்ம நன்றி சொல்றோம். நாம் விவசாயி சோறு போடுற அந்த விவசாயிகளுக்கு நாம் நன்றி சொல்லும் ஒரு நாளாகத்தான் இந்த பொங்கல் திருநாளை நான் பார்க்கிறோம். அடுத்ததாக நமக்கு மாட்டு பொங்கல். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா, ஏன்னா எங்க வீட்லயே மாடு கண்ணு அதெல்லாம் குளிப்பாட்டுறதுக்குலாம் ஆள்லாம் வந்துருவாங்க. அவ்வளவு அழகாக அந்த மாடை குளிப்பாட்டி எல்லாரும் வருவாங்க. தெருக்குள்ள அந்த மாடு வயசுல இந்த கிணின்னு சத்தத்தை போட்டுட்டு வரும். அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கு இந்த சக்கரை பொங்கல் நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம், கரும்பு எல்லாத்தையும் வச்சு நம்ம இதுல நீங்க இன்னொரு பின்னணியை பாத்தீங்கன்னா,
கரும்பு போடுறாங்க விவசாயி தான் அவங்க, இந்த நெல்லை கொண்டு வராங்க விவசாயி, வெள்ளம் நமக்கு வெள்ளம் இல்லாம எதுவுமே கிடையாது. அப்ப இவர்களுக்கெல்லாம் இந்த வாழ்வாதாரம் அப்படின்னு நீங்க நம்ம வந்து பார்க்கணும். இதை நாம வந்து சாப்பிடுறோம் வைக்கிறோம், இப்ப நகரத்துல இருக்கோம், எல்லா வாழ்க்கையுமே மாறிவிட்டது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இதுதான் வாழ்வாதாரம். இப்ப கரும்பு விற்கிறவங்களுக்குலாம் கரும்பு விற்கலைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை நம்பிதான் அவங்க பயிரிடுறாங்க. அப்போ அந்த கரும்பு அப்படிங்கிறப்ப ஆக எல்லாமே பொருளாதார ரீதியாகவும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை நாம வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுல எல்லாரும் கரும்பு வாங்கணும். கரும்பை வாங்கி இப்ப சாப்பிடுறாங்களாங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான். ஏன்னா பல்லுலாம் அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காங்க, அதுவும் கேள்விக்குறிதான். ஆக மறுநாள் அந்த மஞ்சள் கிழங்கு அதை எடுத்துட்டு நாங்க வந்து, அதாவது அண்ணன் தம்பி தங்கை தம்பி இவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லும், கூட பிறந்தவர்களுக்கு நன்றி சொல்லும் நாள் தான் இந்த மறுநாள். அதைத்தான் நம்ம அப்படி பாக்குறோம். நாங்க வந்து இந்த மஞ்சக்கிழங்கை வச்சுட்டு பெரியவங்க கிட்ட ஒரு 3 பேர் 5 பேர்னு ஒரு கணக்கெல்லாம் கொண்டு தாயோடும் தந்தையோடும் அண்ணனோடும் தங்கையோடும் சீரோடும் சிறப்போடும் பெரியவங்க எங்களுக்கு அந்த மஞ்சளை கீட்டி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆக பெரியவர்களிடத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி பண்டிகையில தான் அது நடக்கும். எப்பவுமே அவர்களுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக மறுநாள் உங்களுக்கு திருவிழா தினமும் வரும், நம்மளுடைய அரசாங்க ஒரு பண்டிகை லீவாக அது வரும். ஆக இது எல்லாம் கலந்ததுதான் இந்த பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளை எல்லாரும் நல்லா கொண்டாடுவோம். எப்படி இருந்தாலும் வாழ்க்கை ஒரு முறைதான். நான் அதைத்தான் எப்பவுமே நினைப்பேன். இன்றைய பொழுதும் நமது கையில், நாளைக்கு நமக்கே தெரியாது உலகத்தில். இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு எல்லா காலமே. ஆக இந்த பண்டிகை எல்லாரும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக, அந்த மகிழ்ச்சிங்கிறது எனக்கு அளவுகோல் தெரியாது, அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க அதை எப்படி மகிழ்ச்சியா எடுத்துப்பீங்க, எப்படி கொண்டாடுவீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. இதை அனைவரும் சிறப்பாக இந்த பொங்கல் பண்டிகை எல்லா வரும் நாட்டை நாம் அழகாக கொண்டாடி மகிழ்வோடு இருப்போம். பொங்கல் பண்டிகை கிராமத்துல ஒரு விதமா கொண்டாடுறாங்க, நகரத்துல ஒரு விதமா கொண்டாடுறாங்க. எந்த விதமான பொங்கல் பண்டிகை தெரியாது. அதாவது நகரம் கிராமம், கிராமங்கிறது அது வந்து அதுதான் சொல்ற ஜீவ நாடி. ஏன்னா இப்ப அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்களே குறைஞ்சு போயிட்டாங்க, விவசாய படிப்பே இப்ப குறைஞ்சு போச்சே. இனி வரும் காலத்துல இவங்களுக்கு எல்லாம் தெரியல இதெல்லாம் இந்த உணவுல யார் நமக்கு கொடுப்பாங்க. பொங்கல்ங்கிறது கிராமம் தான். அதாவது இப்ப கிராமத்தோட முகத்தையே மாத்திட்டாங்க. நான் இப்ப எல்லாம் போறபோது எங்க ஊர்ல கூட இந்த முகங்கள் எல்லாம் மாறி விட்டது. ஏன்னா எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, நல்லா அந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு. இல்ல அவங்க இல்ல எல்லாரும் கிளம்பி வேற எங்கேயோ போயிட்டாங்க. ஆக கிராமம்னு சொல்ற போது அது அன்போடு அந்த பாசத்தோடு, அம்மா நல்லா இருக்கீங்களா, அம்மா இந்த கரும்பு கொண்டு வந்திருக்கேன், அந்த அன்பு நகரத்துல அது வராது. ஏன்னா எல்லாம் ஆல் ஆர் கமர்ஷியல். இப்ப நம்ம வந்து என்ன கீ கொடுத்த பொம்மை மாதிரி தான் எல்லாருமே இங்க இருக்கோம். பிளாட் சிஸ்டம், நீங்க அது சொல்லணும். பிளாட் சிஸ்டம், அதாவது காலையில எழுந்துதான் வாசக்கதை திறந்து வைக்கணும், சாயந்தரம் அந்த கொல்லை, அதாவது அந்த பேச்செல்லாம் இல்லையே, அந்த வழக்கெல்லாம் இல்லையே. திண்ணை, கூடம், அடுக்குள், அதே போல கொல்லைப்புறம், இதெல்லாம் இல்லையே. தோப்பு, இதெல்லாம் இல்லையே. இந்த வழக்கே உங்களுக்கு இல்லையே, யாருக்குமே தெரியாது. ஆக அதை மூடி வச்சிருங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க கிராமத்துல. நினைக்கிறாங்க இப்போ அதாவது நாங்க அதுதான் சொல்றோம், பெரியவங்க இருக்கிற இடத்துல வருஷத்துல ஒரு தடவையாவது இனி வளரும் தலைமுறை உங்க குழந்தைகளை அங்க கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆக உங்களுக்கு ஏன் இங்க இல்ல அப்படின்னா, இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அது ஒர்க்கிங் டேஸ்ல இப்ப பொங்கல் பண்டிகை இந்த வருஷம் வந்திருக்கு, செவ்வாய் புதன் வியாழன், இதை வந்து கொண்டாடுறதுக்கு தான் பாக்குறாங்க. ஆஹா ஜாலியா லீவ் விட்டாச்சு, எங்க ஹோட்டல் போலாம், எங்க போலாம். அப்பெல்லாம் இந்த பீச்சுக்கு வண்டியில கட்டிட்டு வருவாங்க, கட்டிட்டு காலையிலேயே மூட்டை இந்த சாப்பிட்றதெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு அங்க போய் இருந்து அப்படி அழகா கொண்டாடுவாங்க. இப்ப நமக்கு எந்த இடத்துல கூட்டம் இருக்கும், பீச்ல இருக்கும் கண்டிப்பா. இப்போ மால் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு, ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை, மால்ல தான் போய் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அங்க போய் என்ன கொண்டாடுவாங்க, கொண்டாட்டம்ங்கிறது அது அல்லவே அல்ல. நாங்க நினைக்கிற கொண்டாட்டம் காலையில எழுந்திரிச்சு மித்ததெல்லாம் நாம செஞ்சு சுவாமியை வழிபட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா அந்த உதவிகளை செய்து நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு அந்த உதவியை பண்ணி கொண்டாட்டங்கிறது நாங்க அப்படித்தான் பார்த்தோம். ஆனால் நகரப்புறத்துல அதாவது லீவு கிடைக்கிறது கூடுதலா, அது சாட்டர்டே சண்டே சேர்ந்துருச்சு, அவ்வளவுதான். இந்த வாரம் பூரா லீவு. உங்களுக்கு பாத்தீங்களா ட்ரெயின்ல எல்லாம் இப்ப இடமே கிடையாது, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஆக கிராம பின்னணி அதுல நான் பார்த்த அந்த கொண்டாட்டங்கள் வேறு. நானே இப்ப சொல்லியிருக்கேன், ஆனந்த சுதந்திரம் சொன்ன மாதிரி ஆனந்த பொங்கல் 50 வருடங்களுக்கு முன்பு நான் பார்த்த பார்வைன்னு நான் நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன். அந்த பொங்கல், அந்த மரியாதை, அந்த எல்லாமே அந்த விஷயங்கள் வேறதான். ஆனா இப்ப வேற வழியில் இங்கே இப்ப நானுமே இங்க வந்துட்டேன் நகரப்புறத்துக்கு, கொண்டாடித்தான் ஆகணும். அந்த இடத்துலதான் நம்ம வந்து இருக்கோம். இப்போ நம்ம கிராமம் அப்படின்னு சொல்ற போத, அதாவது நீர் நிலை, ஆறு, கிணம், குளறு, ஏரி, இதுக்கெல்லாம் இப்ப இல்லவே இல்லையே. இனிமே கிணறுங்கிறத நம்ம சினிமால எங்கேயாவது தான் காட்டணும். இப்போ இனிமே யாருக்குமே எதுவுமே தெரியாது. கிராம பின்னணி அது அப்படிங்கிறது அதுதான். கொள்ளை இருந்தது,
அங்கேயே துணி துவைக்கிற கல் போட்டிருப்பாங்க. நானும் அப்படிதான் பண்ணிடுவோம். அங்க போய் துணியை துவைப்போம், கிணத்துல தண்ணி இறைப்போம், ஆட்டு உரல்லாம் அரைப்போம், இதெல்லாம் அரைச்சிப்போம். ஆக நம்மளுடைய ஆரோக்கியம் முதல்ல அங்க இருந்தது. அதே போல நம்மளுடைய மகிழ்ச்சி அங்க இருந்தது, எல்லாமே இருந்தது, சரியாக இருந்த இதை நாம இப்போ கொஞ்சம் எல்லாம் மாத்திட்டோம். கெடுத்துட்டோம் நான் சொல்லலாம்னு வரேன், ஆனா மாத்திட்டோம்னு சொல்லிக்கலாம். ஆனா வேற வழி இல்லை. இப்ப இந்த கிராமப்புறத்துல சிட்டியில நம்ம வாழ்க்கை, ஏன்னா நிறைய பேர் இப்ப சிட்டிக்கு வந்துட்டாங்க. கிராமப்புறத்துலாம் போனீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களே இல்லை. இப்ப அப்படித்தான் நான் பாக்குறேன். ஆக நகரப்புற வாழ்க்கையிலும் எப்படியாவது சந்தோஷமா நம்ம இதை கொண்டாடி வாழ்ந்துக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லும் செய்தி. நீங்க அந்த காலத்துல கொண்டாடிய பொங்கலுக்கும் இப்போ இந்த ஜெனரேஷன் 2025 கொண்டாடுற பொங்கலுக்கும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு? உங்க மன வருத்தத்தை உண்டாக்குற விஷயங்கள்லாம் என்ன பொங்கலுக்கு? அதாவது கிராமப்புறம் அப்படின்னு சொல்ற போது நான் திருப்பி சொல்றது, இப்போ வாழ்க்கை முறை மாறிடுச்சு. இதை முதல்ல இருந்தே சொன்னாதான் இதுக்கு பதிலே எனக்கு. அதான் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க, அதுல மாறிட்டாங்க எல்லாரும். இப்ப ரெண்டாவது நாங்கள்லாம் கிராமத்துல இருந்தபோது தொலைக்காட்சிலாம் ஒண்ணு கிடையாது. எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோ, அதுதான் நல்ல ஒரு கச்சேரி மாதிரி பாடல்களை போடுவாங்க. ஆக நாம எதை கேட்கிறோமோ அதுலதான் நமக்கு இருப்போம். எப்பவுமே நமக்கு எது நம்ம கண் முன்னாடி நடக்கிறதோ அதுலதான் நம்ம இருப்போம். ஆக அந்த கிராம பின்னணி அப்படிங்கிற போது அப்போ அந்த காலத்துல இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. நாம எப்படி இருந்தோமோ அப்படியே அந்த வாழ்க்கையை எடுத்துடும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, சிஸ்டம்ங்கிறது எல்லாமே மாறி போச்சு. ரெண்டாவது எல்லாருமே இப்போ பெரியவங்களை யாருமே வீட்டுல வச்சுக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. ஏன் இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாம போச்சு. தன்னுடைய பெற்றோர்களா இருக்கட்டும், இல்ல கூட பிறந்தவர்கள் யாரையுமே யாரும் இப்ப வச்சுக்கிறதுக்கு விரும்பல, இல்ல அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு இவங்க ரெடியா இல்ல. அது எனக்கு ரொம்ப எப்பவுமே மனசு வருத்தம் தான். நான் என்ன சொல்றேன், இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு நான் அங்க அட்வைஸா சொல்லல, எனக்கு இருக்கிற அனுபவங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம், அப்படிதான் நான் எப்பவுமே நினைக்கிறேன், சொல்றேன். ஆனால் அதை எடுத்துக்கொள்ளும் விதம் இப்ப யாருமே ரொம்ப குறைஞ்சு போகுது. ஏன்னா பெரியவங்க இல்லை, பெரியவங்க தான் இதை செய்யாத, இதை செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்யலாம் சொல்லுவாங்க. அந்த சொல்றதை கேட்கிற ஒரு இல்லை. இப்போ நிறைய பேருக்கு அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. நான் அதுதான் பாக்குறேன். பெரியவங்களை யாரும் ரொம்ப வச்சு இருக்காங்க, அதாவது விதிவிலக்கு நம்ம எப்பவுமே பெர்சன்டேஜ்னு சொல்லுவோம், அதிகம் குறைச்சல். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க. ஆனா அந்த சதவீதம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் வயசாகும், நமக்கு மட்டும் என்ன வயசு உட்கார்ந்துட்டே இருக்குமா? அப்ப நம்ம ஒரு பழமொழி உண்டு, ஒரு பையன், ஒரு தாத்தா, அப்பா, ஒரு பையன் உட்காந்துருப்பாங்க. அப்பா என்ன பண்ண, ஒரு மனைவி, அவங்க அப்படி இருப்பாங்க. ஒரு சட்டையில ஒரு சாப்பாடை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அந்த பையன் கேட்பான், ஒரு உடஞ்சி போன ஒரு தட்டுன்னு வச்சுங்களேன், அதை கொடுக்கற போத பையன் கேட்கிறான், ஏன்பா தாத்தா கொண்டு போய் அதை கொடுக்குற அப்படின்னு, நம்மளாம் இந்த தட்டுல சாப்பிடுறோமே, ஏன் தாத்தா கொடுக்குறேன்னு கேட்கறான். இல்ல தாத்தாக்கு இது போதும் அப்படின்னு சொல்றான். அந்த தாத்தா சாப்பிட்ட உடனே இந்த பையன் ஓடி போய் என்ன பண்றான், அந்த தட்டை அலம்பி எடுத்து வச்சுக்கிறான். அப்பா கேக்குறா, ஏன்டா இந்த தட்டை கொண்டு போய் அலம்பி வச்சுக்கிற அப்படின்னு கேக்குறான். இல்லையே, பின்னாடி உனக்கு இது உதவும்ல. ஆக நாம என்ன செய்யறோமோ அதைத்தான் நம்மளை பார்த்து வளரும் குழந்தைகள் கண்டிப்பாக செய்வாங்க, அதுதான் உண்மை. அதனாலதான் அந்த காலத்துல நம்ம பெரியவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கோம், அதாவது நமக்கு ரோல் மாடலாக அந்த காலத்துல பெரியவங்க நம்ம எடுத்துட்டோம். நமக்கு சகிப்புத்தன்மை நிறைய இருந்தது, சொல்ற பேச்சை கேட்கறத நம்ம சகிப்புத்தன்மை எல்லாம் இருந்தது. ஆனால் இப்ப இருக்கிற காலத்துல அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால நம்ம இனிமேல் கிராமத்துல இருக்கிறதையும் அந்த சிட்டியையும் கம்பேரிசனே பண்ண முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. அதனால அது மனசுலாம் அது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா இப்ப யாருக்குமே சமையல் தெரியல, அதுதான். ஏன் சமையல் தெரியல, எல்லாமே பக்கத்துல 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 ஹோட்டல் வந்துச்சு. ஜஸ்ட் லைக் தட். அப்படி அந்த பணத்துக்கும் மதிப்பு மரியாதை இல்லை, மனுஷங்களுக்கும் இல்லை. நான் அப்படிதான் பாக்குறேன். மனுஷங்களுக்கு என்ன மரியாதை இல்லையோ அந்த பணத்துக்கும் மரியாதை இல்லை. அப்பெல்லாம் நம்ம கையில யாருமே பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களே, கொடுத்து போய் கடையில அப்படி ஒரு இதுவே கிடையாது. ஆக இந்த பணம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. ஆனா இப்ப எல்லாருக்குமே பணம்ங்கிறது ஒரு விஷயமாவே இல்லை. அந்த பணத்தையும் பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க, பெரியவங்களையும் பாதுகாக்கிறது இல்லை. நான் அப்படிதான் பாக்குறேன். ஆக இதெல்லாம் சமையலே தெரியல ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே. நாங்க பாக்குறோம், கேட்டா யூடியூப்ல இருக்கேன் அதை பார்த்து பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஆக மனோபாவம் எல்லாமே மாறி விட்டது, நிறைய மாறிட்டாங்க, அதுதான் உண்மை. இருக்காங்க இன்னும் நிறைய பேரு பெரியவங்களை பார்த்துட்டு அவங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு அவங்களுக்கு உறுதுணையாக அனுசரணையாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அந்த சதவிகிதம் ரொம்ப குறைந்து விட்டது. அதைத்தான் நான் பாக்குறேன். ஐயோ நான் என்ன சொல்றேன், மாமியார் மாமனார் நாத்தனாருக்காக நீ சமைக்க தெரிய வேண்டாம், உனக்கு சாப்பிடறதுக்கு சமையல் தெரியணும் இல்லையா? ஆனா அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஹோட்டல் இருக்கு அது இருக்குன்னு சொல்லிடுறோம், அதுதான் உண்மை. அடுத்தது பரதநாட்டியம் பக்கம் வருவோம். இப்போ நீங்க கலைமாமணி பக்கம் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பரதநாட்டியம் மேல எதனால ஆர்வம் வந்தது, உங்களுடைய குரு யாரு, அதை பத்தி
அதாவது இந்த இசை நாட்டியத்துறை அப்படின்னு சொல்ற போது அது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த நாட்டியம் அப்படின்னு சொல்ற போது இதுல இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு நான் இப்பவும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே கையில ஒண்ணு விழுந்துடாது. நாம எதற்காக மெனக்கிடுறோமோ அது நம்ம வசப்படும். அதுதான் உண்மை. எங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க. அப்பெல்லாம் நீங்க என்னுடைய கிராமம்னு நான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் கிராம பின்னணின்னு இருந்தாலும் அந்த கிராமத்துல எல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய இது கிடையாது. அப்பெல்லாம் இந்த நாட்டியம்னு சொல்றப்ப அதாவது அந்த காலத்துல எப்படி இருந்தோம்னா ஒரு சாரார் தான் இந்த நாட்டியங்களை ஆட வேண்டும், எல்லாரும் அந்த மேடையில போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருந்த காலம். நான் சொல்றதெல்லாம் ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்பு. அதனால இதுக்கு நிறைய இந்த நாட்டியம் பரத முனிவர் அவர் தான் அதை கண்டுபிடிச்சு வச்சாரு. அதனுடைய வழியில தான் நாங்க நிறைய அதுல வந்திருக்கோம். அப்படின்னா எங்க வீட்டுல இசை அப்படின்னு சொல்ற போது என்னுடைய ஊரையே நான் சொல்லுவேன். எல்லாருமே இசை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கிராம பின்னணியில எங்க வீட்லயுமே எங்க அம்மாவோ பாட்டியோ இல்லாட்டி என்னுடைய அத்தையோ சித்திமார்களோ எல்லாருமே எங்க ஊர்லயே இசை ஞானம் உள்ளவர்களாக தான் இருப்பாங்க எல்லாருமே. அது கிராம பின்னணி அப்படிங்கிற போது அப்படி இருந்தது. அதனால இசையின் மேல எனக்கு எப்பவுமே கொஞ்சம் அது ஒண்ணும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமே படலை. அது தன்னால காதல விழுந்துட்டே இருக்கும். அதே நாட்டியம்னு சொல்ற போது பெருசா ஒண்ணும் இல்லை. அதுதான் நான் சொல்றேனே, அப்ப இந்த படிப்புக்கு இவ்வளவு நீ மார்க் வாங்கணும், 98 மார்க் வாங்கணும், இதை பண்ணணும், இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும், இப்படி எல்லாம் எதுவுமே இல்லாத காலம். ஸ்கூலுக்கு போவோம், படிப்போம், என்ன மார்க் வாங்குறோமோ அதுதான். அப்புறம் இந்த வீடுகள்ல இசை நாட்டியம், வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா வீட்டுக்கு வருவோம், விளையாடுவோம், பையன் தூக்கி போடுவோம், எல்லாம் அந்த வயசுக்கே உண்டான குறும்புகள்லாம் இருக்குதானே இருக்கும். அந்த விளையாடுகள்லாம் நிறைய விளையாடும். கண்ணாமூச்சி விளையாடுவோம், தட்டாமாலை விளையாடுவோம், பல்லாங்குழி விளையாடுவோம், இப்படிதான் நல்ல பூச்சி விளையாடுவோம். அதெல்லாம் என்னது இப்ப யோகா கிளாஸுக்கு நிறைய பணத்தை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் போறாங்க, ஜிம்முக்கு போறாங்க, வாக்கிங் போறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது நாட்டியங்கிற போத கத்துட்டே வந்தேன். ஆனால் எனக்கு திருமணத்திற்கு பிறகுதான் இதுல நான் ரொம்ப விவரமா வந்தேன். அப்படின்னா திருமணத்திற்கு பிறகுதான் என்னுடைய கணவர், என்னுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பாலே அது எல்லாருக்கும் கிடைக்காது. இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கேன் இந்த ஃபீல்டுல. ஸ்ருதிலய வித்யாலயா என்னுடைய பள்ளியின் பேரு. 40 வருடங்கள்ல 2000 மாணவிகள் எங்கிட்ட படிச்சிருக்கா. ஒரு 1000 நிகழ்ச்சிகளுக்கு மேல மேடை நிகழ்ச்சிகள், வெளிநாடு நிகழ்ச்சிகள், தமிழ் சங்கங்கள் எல்லா கண்ட்ரீஸ்லயும் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இதெல்லாம் என்னுடைய பேக்ரவுண்ட்ல என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், அப்புறம் மருமகள், இவங்களுடைய ஒத்துழைப்பு தான். அது நம்ம சொல்லியே ஆகணும். யாருமே சுயம்பு கிடையாது பெண்களுக்கு. அப்போ இவங்க நினைக்கிறாங்க விமன்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னே தெரியாம தான் இருக்காங்க. பாரதி கண்ட புதுமை பெண். பாரதி சொன்னா எல்லாவற்றிலும் கல்வி அறிவு வேணும், படிப்பறிவு வேணும். நம்ம எல்லாத்துலயுமே இப்ப வந்துட்டோம். பெண்கள் எடுக்காத துறைகளே இல்லை, எல்லாத்துலயும் வந்துட்டோம். ஆனால் அதை எந்த இடத்துல கரெக்டா, அதாவது குடும்பத்தாரோடு அதை பயணிக்கிறது தான் நல்ல பயணமாக நான் நினைக்கிறேன் எனக்கு வரைக்கும். ஆக ஏதோ ஒரு பின்னணியில தான் நம்ம இருப்போம். அப்பா இருந்திருப்பாங்க, தாத்தா இருந்திருப்பா, அப்புறம் கணவர், அப்புறம் அண்ணன் இருந்திருப்பா, தம்பி இருந்தா, அப்புறம் மகன், இப்படி சார்ந்து இருக்கிறதுன்னு அதுக்கு பேரே கிடையாது. இது குடும்பம்னா நம்ம அப்படித்தான் இருக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் அனுசரணையாக இருக்கணும். ஆக இந்த பரதநாட்டிய துறை அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய குருவா சரஸ்வதி ராமநாதன் இருக்காங்க, ராமசுவாமி இருந்திருக்காங்க, ஜானகி அம்மா இருந்திருக்காங்க, நிறைய பேர் அந்த வழிகாட்டுதலோடு நான் நிறைய. அதுக்கப்புறம் நான் இந்த திருமணத்திற்கு பிறகு எனக்கு 2 மகன்கள். அது பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த துறையில நல்லா நீடிச்சு வந்தேன். என்னுடைய கணவருடைய அந்த ஒரு சொல், நீ இவ்வளவு கத்துட்டு இருக்கிய, நீ ஏன் சும்மா இருக்க, எதையாவது பண்ணு, அந்த ஒரு வார்த்தைதான் இன்னைக்கு ஸ்ருதிலய வித்யாலயா என்னுடைய 40 வருட டிராவல். அதாவது ஒரு மாதத்திற்கே 3-4 நிகழ்ச்சி ஓடுனேன். அதான் புஷ்பாஞ்சலி, நாட்டியாஞ்சலி, கரூர் நாட்டியாஞ்சலி, சிதம்பரம் நாட்டியாஞ்சலி, மொரீஷியஸ், ஸ்ரீலங்காலாம் ஒரு 12-15 நாள் போய் கருத்தரங்கு, ஒர்க் ஷாப், இப்படி எல்லா இடத்துலயுமே நான் பண்ணியிருக்கேன்னா எனக்கு கிடைத்த அந்த நட்புகள், அந்த உறவுகள், அதான் அந்த மனிதர்கள் நமக்கு கிடைக்கணும். எல்லா சங்கங்கள், தமிழ் சங்கங்களோடு நான் இணைஞ்சிருக்கேன். அப்படின்னா ஏன்னா பரதநாட்டிய துறையில இருக்கிறவங்க நிறைய அதுல இருக்க மாட்டாங்க. அதனால எனக்கு தமிழ் பிடிக்கும். தமிழ் பிடிக்கும்னு இப்ப சொல்லித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. தமிழ்நாட்டுல அதெல்லாம் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அதாவது எத்தனையோ லாங்குவேஜ், மொழிகளை நான் படிக்கிறோம், தமிழையும் படிச்சா என்ன, அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக எனக்கு இதெல்லாம் உடன்பாடு. அதனால் எல்லோரும், அதாவது நாம உடனே எல்லாம் வந்துட முடியாது. எனக்கு கிடைச்ச கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் சரியா யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லலாம். இன்னைக்கு இந்த கலைமாமணி வரைக்கும் தமிழ்நாடு அரசோட, ஏன்னா எந்த பத்திரிகைக்காராலுமே வந்தால், தொலைக்காட்சி பத்திரிகைகள் நிறைய பேட்டிகள் நான் கொடுத்துருக்கேன். அம்மா இந்த அரசு என்னம்மா அப்படின்னு தான் முதல் வார்த்தை கேட்பாங்க. ஆக கலைமாமணிங்கிறது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதையான ஒரு விருதுன்னு சொல்றது அங்கீகாரம். அது இந்த கலைமாமணிங்கிறது ஒரு அங்கீகாரம். பரதநாட்டிய துறையில சிறந்த ஆசிரியருக்கான
ஒரு அங்கீகாரமா தான் எனக்கு வந்து இந்த இதை கொடுத்தாங்க எனக்கு. ஆக நிறைய விருதுகள், MS அம்மா விருது, ரசிகரஞ்சன சபா விருதுகள், பாரதி கண்ட புதுமை பெண் விருது, பெஸ்ட் ஹியூமனிட்டரியன் அவார்டு, அதே போல சிறந்த மாதவி விருது, இப்படி எத்தனையோ வாங்கியாச்சு. விருதுகள்லாம் என்னென்ன வாங்குறப்போ 2 நாளைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் மறந்துடுவோம். ஏன்னா அடுத்த வேலைக்கு நம்ம போகணும், அதே நினைச்சிட்டு உட்காந்துருக்க மாட்டோம். ஆக இன்று கலைமாமணி வரைக்கும் இந்த கடவுளுடைய, ஆனால் இதுக்கு நான் ரொம்ப மெனக்கிட்டேன். நீ எந்த துறையில எடுக்கிறோமே அதுல ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், சும்மா எல்லாம் கிடைச்சிடாது. ஒரு பாட்டை நானே கம்போஸ் பண்றேன், எதையோ ஒண்ணு பண்றேன். இப்ப இந்த மார்கழி மாசம் அதுல நிறைய நமக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அதை நம்ம பாடிட்டே இருக்கணும். சொல்லுவா அந்த காலத்துல, பாட பாட ராகம் மூட மூட ரோகம்னு சொல்லுவாங்க. நீ எந்த அளவுக்கு, ஆக இதுக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், அதாவது பகவத்கீதையில சொன்ன மாதிரிதான், உனது கடமையை செய், பலன் தன்னால வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப கூட நிறைய பள்ளிகள் கல்லூரிகளுக்கெல்லாம் என்னை இன்வைட் பண்றாங்க, கூப்பிடுறாங்க. அப்படின்னா நான் நிறைய எதையோ செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஆத்ம திருப்தி நமக்கு இருக்கு. அவ்வளவுதான். இந்த வயசு வரைக்கும், வயசு ஒண்ணும் இதுவே இல்லை, நம்முடைய மனது தான் அதற்கு காரணம். மனசு சரியா இருந்தா நம்ம எந்த வயசுல வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுதான் உண்மை. பரதநாட்டியத்துல இத்தனை வருஷமா டிராவல் பண்ணிட்டே இருக்கு. இதுல என்னென்ன மாதிரி கஷ்டங்கள், அவமானங்கள்லாம் நீங்க சந்திச்சு வந்தீங்க? அது ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா அப்படின்றது? அதாவது இந்த பரதநாட்டியத்துறை இருக்கிற போது என்னுடைய கணவர் சொன்னார், நீ உனக்கு தெரிஞ்சதை ஒரு 4 குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை. இவர் வந்து என்னன்னா டிராவல்லே இருப்பாரு. என்னுடைய கணவர் முதல்ல ஒரு 20 வருஷம் அப்படிதான். இவர் மார்க்கெட்டிங் சைட்ல இருந்ததுனால ஒவ்வொரு ஊருக்கும் டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு. அப்புறம் நான் என்னுடைய பசங்களுக்கு ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், இனிமே நம்ம சென்னையிலேயே நாங்க இருக்கோம், ஏன்னா ஸ்கூல்லாம் கிடைக்காது அப்படின்னு. அப்போ இவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் வந்து விஷயத்துலயே அப்போ ஒன்றும் பேரெல்லாம் வைக்கல, அக்கம் பக்கம்லாம் நான் பாடுற அந்த சவுண்டு கேட்டே, அப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நல்ல காலம், தொலைக்காட்சியெல்லாம் இல்லாத அருமையான காலம் அது. நம்முடைய நேரத்தை நாமே செலவழித்த காலம் கூட நான் சொல்லுவேன். எனக்கு உண்டான நேரத்தை நான் தான் செலவழிக்கிறேன், அது யார் கையிலையும் போகக்கூடாது, அதை யாரும் டிசைட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். அப்போ நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமா மாணவிகள் மாணவர்கள் சேர ஆரம்பிச்சாங்க. பாட்டு கிளாஸ் ஆரம்பித்தேன், அப்புறம் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் நிறைய பேர் சேரவும் ஒரு 2:30 3 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா எப்படியும் ஒரு 8 9 மணி வரைக்கும் அந்த கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடணும், சரி இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, கிளாஸ் எடுத்தா காணாது, குழந்தைகளுக்கு எல்லாமே எப்பவுமே ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு மேடையை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், அப்பதான் அவங்க வந்து அதை ரொம்ப விரும்புவாங்க. அப்போ இவர் என்ன சொன்னார், சரி நம்ம ஆண்டு விழாவை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இவர் சொன்னார். அப்போ விழா அப்படின்னு நான் ஆரம்பிச்சோம். அப்பவே எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய நடிகை டாக்டர் பானுமதி ராமகிருஷ்ணா, MN ராஜன் அவர்கள், சரோஜினி அவர்கள், சோசியல் ஒர்க்கர் அவர்கள், அந்த மாதிரி நிறைய பேர், ராஜசுலர்த்தனா, அவங்கள நான் நடிகையை பார்த்ததில்லை, அவங்களெல்லாம் ஒரு டான்ஸரா பார்த்தேன். அதே மாதிரி அப்பவே நமது லேனா தமிழ்வாணன் அவர்கள், டில்லி கணேஷ் சார் அவர்கள், நிறைய ஜாம்பவான்கள், அதே போல இவருடைய ஃப்ரெண்டு மதன் பாப் அவர்கள், அதே போல நான் ஒருத்த சிந்தனைன்னு ஒரு வாசக இதில் இருக்கேன், அதை சேர்ந்த நண்பர்கள், உதயம்ராம்ல இருந்து எல்லாருமே, ராஜசேகர், நிறைய நண்பர்கள், அவங்களாம் அப்பவே நான் இணைஞ்சுட்டேன் அவங்களோட. அவங்கெல்லாம் வந்து அந்த விழாக்களை ஆரம்பிச்சு. ஆனால் சில பேர்லாம் வந்தாங்க எங்களுடைய விழாக்களுக்கு, நாங்கள் கூப்பிடுற போது நிறைய பேர் வர்ற போது உடனே மேடையில சொல்லுவாங்க, நாங்க வந்து உங்களுக்காக எல்லாம் செய்ய போறோம், அதை செய்யறோம், அந்த வாக்குறுதி கொடுக்குற மாதிரிதான். நான் முதல்ல எனக்கு ரொம்ப கிராமத்துல இருந்து வந்ததுனால நிறைய விஷயங்கள் இந்த சிட்டியில பழக்கத்துக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. நான் சொன்னதெல்லாம் உண்மையை நம்பிடுவேன். அப்புறம் தான் நினைச்சேன், ஸோ இதெல்லாம் உண்மை இல்லை, சும்மா மேடை பேச்சு தான் அப்படிங்கிறத நான் அப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி சில பேர் எல்லாம், அதை இப்போ பேர் சொல்லக்கூடாது, கீழே இறங்கணும். அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ற போது அவங்க போனே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்னுடைய கணவர் சொன்னாரு, இந்த பாரு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, இதெல்லாம் இந்த ஃபீல்டெல்லாம் வேற. ஏன்னா சென்னை சிட்டிங்கிற போது எப்பவுமே இந்த இசை நாட்டியத்துல ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு இடம். இப்ப கூட பாருங்க, இந்த மார்கழி சீசன் வந்தாச்சுன்னா, முன்னாடி எல்லாம் மார்கழி அப்படின்னா நான் பார்த்த பார்வை, நான் நிறைய சபாக்கள்லாம் இருந்திருக்கேன். அப்போ ஒரு இந்த மார்கழின்னா இந்த டிசம்பர் 16ன்னு வச்சோங்களேன், அதுல வந்து இந்த ஜனவரி பொங்கல் வர்ற வரைக்கும் தான் மார்கழி ஃபெஸ்டிவல்ங்கிறதே நடக்கும் சபாக்கள்ல, இசை நாட்டியம், இதுல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லாட் போட்டு சபாக்கள்லாம் எத்தனையோ ஆயிடுச்சு, 200 250 சபாக்கள் ஆயிடுச்சு. ஆனா அப்போ இடம் கிடையாது இந்த சீசன்.
15 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்லாட் போடுறாங்க. வெளிநாட்டுல இருந்தாலும் இதுக்கு வந்து முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து ரிகர்சல் வச்சு அவங்களே தான் செலக்ட் பண்றாங்க. மிருதங்கம், வயலின், இப்ப அப்படி ஆயிடுது. ஆக சென்னை சிட்டி அப்படின்னு சொல்றப்ப ஆனா இதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு, அதை நம்ம ஒத்துந்தான் வேணும். சென்னையில வந்து அந்த மேடையில சில மேடைகள்லாம் இருக்கு, சபாக்கள் இருக்கு, இங்க வந்து பண்ணினாதான் அந்த இசை நடன கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இருக்கு. அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அப்ப நான் வந்து பாக்குற போல என்ன பண்ணினாங்கன்னா யாரும் அந்த வாய்ப்புகள்லாம் கொடுக்கல. ஐயோ என்னங்க இப்படி சொன்னாங்களே, நான் வீட்டுல வந்து புலம்புவேன். இப்படி சொன்னாங்களே மேடம், அப்படி சொன்னாங்களே, இந்த பாரு அதெல்லாம் உண்மை இல்லை, நீ ஏதாவது முயற்சி பண்ண நடக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் நான் நினைச்சேன், நாம தான் தவழணும், நாம தான் ஓடணும், நாம தான் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஒரு 5-6 வருடங்கள் எனக்கு அப்படிதான் இருந்தது. உடனே யாரும் டக்குன்னுலாம் அப்படிலாம் சொல்லிட மாட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்கத்தான் நடந்தது. அதே போல விருது அப்படின்னு சொல்ற போது நம்ம இப்ப அவர் இல்ல, டான்ஸ் மாஸ்டர் ரகுராம் சார் அவர்கள், அவர் தான் இப்ப ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்துட்டு, நாங்க கூட பரதநாட்டியத்துல ஒரு 7-8 வயசுக்கு தான் எடுத்துப்போம். ஆனா பார்வதி அவங்க 4-5 வயசுலயே சேலஞ்ச் மாதிரி நல்லா ஆடுறாங்க. அதனால அந்த விருதை நான் வந்து இவர் நிறுத்திய ஜோதி அப்படிங்கறதுதான் ஸ்டார்டிங் விருது எனக்கு. அவர் தான் வந்து இப்ப அவர் இல்ல, நம்ம இப்படி சொன்னா தெரியும், கலா மாஸ்டர் அவங்க வீட்டை சேர்ந்தவங்க தான், அவங்க பிறந்த அவங்களுடைய வீட்டை சேர்ந்தவர், அவர் அத்திம்பேரு, அவர் தான் ஆரம்பிச்சாரு. ஆக மேடைகள் இருக்கு சார் இப்போ. அதாவது நேயர்களே, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க எடுத்த எந்த துறையை வேணா எடுங்க, நீங்க ஓவியரா இருங்க, பேச்சாளரா இருங்க, இசை நடன கலைஞர்களாக இருங்க, நான் அதுல இருக்கிறதுனால சில விஷயங்களை சொல்றேன். அதுதான் நான் உயர்வுன்னு சொல்ல, ஆனால் கண்டிப்பாக அது உயர்வு. ஆனால் சேலஞ்சா வாங்க, நான் அதுதான் சொல்றேன். உங்களுடைய நான் வந்து நிறைய நேரம், ஏன்னா நான் கிராம பின்னணியில இருந்து வந்ததுனால உடனே நம்பிடுவேன் எல்லாத்தையும், ஆமா போல இருக்கு. ஆனால் இதையெல்லாம் நான் கடந்து வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டேன். இப்பவுமே நாம வளர்ற வரைக்கும் ஒரு விதம் இருக்கும். நம்ம வளர்ந்த அப்புறமும் நம்ம மேல ஒரு ஈகோ இருக்கும், பொறாமை இருக்கும், எல்லாமே இருக்கு. நான் பார்த்துட்டேன். அதாவது வாயில பேசுவாங்க, அப்புறம் தான் நான் புரிஞ்சது, ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியில வந்த உடனே ஓஹோ இதெல்லாம் உண்மை இல்லை, சரி நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சுதான் என்னுடைய இந்த நாட்டியத்துல வித்தியாசம், எரிபொருள் சிக்கனம், கண்தானம், இரத்த தானம், மரம் வளர்க்கணும், சாலை பாதுகாப்பு, ஒரு 20 வருஷங்களாக இதையெல்லாம் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஏன் அப்படின்னா, அதாவது இனி வரும் தலைமுறைகளுக்கு நாம ஏதாவது நல்லதை கொண்டு போக வேண்டுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. இசை நாட்டியம் நல்லதுதான், ஆனால் அதையும் தாண்டி மேடைங்கிறது அதுல ரொம்ப கொடுக்க முடியாது, வாய்ப்புகள் ரொம்ப கொடுக்க முடியாது. ஏன்னா அரங்கேற்றம் பண்ணுவாங்க, இப்ப இந்த ஃபெஸ்டிவல் வந்தா பண்ணலாம், அப்புறம் இந்த நவராத்திரி போத பண்ணலாம், கொஞ்சம் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் எனக்கு நான் இன்னும் ஒரே ஒரு தகவல் என்னன்னா, என்ன எதெல்லாம் பாதிச்சதோ, நான் கார்ல போறேன், வண்டியில போறேன், இந்த துப்பட்டாவை இப்படியே தான் போட்டுட்டு தான் போவாங்க, ஹெல்மெட் போட மாட்டாங்க, அந்த வண்டியில இருந்து இந்த புகை வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்களே, பார்க்க மாட்டேங்கிறாங்களே, தலைக்கவசம்னு போடுறாங்க. அதான் அரசாங்கம் நிறைய விஷயங்களை சொன்னாலும் ஆசிரியர் சக மனிதர்கள் நாம தான் சில விஷயங்களை எடுத்துக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உணர்வு எப்போவும். அதுலதான் நான் நிறைய பாடல்கள் மூலமாக, நாட்டியத்தின் மூலமா அப்போ என்னுடைய மாணவிகளுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. அதுதான் உண்மை. ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு என்ன வேணும், தன்னுடைய குழந்தை ஏதோ ஒரு மேடையில இருந்தாதான் அவன் சந்தோஷப்படுவான். அந்த மகிழ்ச்சியை என்னால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னால் அந்த நிறுவனங்கள் என்னை அழைத்தார்கள். அதுதான் உண்மை. ஆயில் கன்சர்வேஷன்ங்கிறது பெரிய சப்ஜெக்ட் 25 வருஷம் முன்னாடி. இப்ப நீங்க யூடியூப்ல வந்துட்டு அதுல வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னாலும், நாம லைவா சொல்ற போத சில விஷயங்கள் அது அப்படியே அந்த கரெக்டா அந்த பாதிப்பு நல்லதோ கெட்டதோ இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன், இப்போ குரு கிட்ட போய் தான் இதை கத்துக்கணும் நாங்க ஏன் சொல்றோம், முகத்துக்கு முகம் பார்க்கணும். ஆனா இப்ப வேற வழியே இல்லை, வெளிநாட்டுல இருக்காங்க, இல்ல வர முடியாத சூழ்நிலையில அதை கத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நேரடியா போய் தான் கத்துக்கணும்னு சொல்றோம். ஆக நான் இத்தனை விஷயத்த நான் சொன்னேன். சாலை பாதுகாப்புங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு தகவல். ஆக இங்க இருக்கிற அந்த IAS காரங்க, காவல்துறையை சேர்ந்தவங்கள என்னை அழைக்க ஆரம்பிச்சாங்க. வாங்கம்மா ஒண்ணு சொல்லுங்க, பயணிக்க ஹெல்மெட்டுடன் பயணிக்க அகதிலார் பயணித்தலின் பயணிக்காமை நன்று, அறிவுடையார் ஹெல்மெட் உடையார், அறிவிலார் ஹெல்மெட் அணியாதார், இப்படிங்கிற மாதிரி தகவல்களை நாம சொல்றோம். ராமாயணம், மகாபாரதங்கள், இதிகாசங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட இல்லாததே இல்லை. என்ன இல்லை நம்ம கிட்ட, எடுத்து கொடுக்குற வேலையை தான் இப்ப நான் பண்றேன் அப்படின்னு தான் நான் சொல்றேன். என்னால என்ன முடியும், அந்த தகவல்களை நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் என்னைக்குமே நான் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இசையோ நாட்டியத்திலேயோ இல்ல நான் பாக்குறேன், சக மனிதர்களை பார்க்கிறேன், அவங்க கிட்ட இருந்து டெய்லி நான் ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்.
நான் இன்னும் கற்றுக்கொள்ளும் இடத்தில் தான் இருப்பதை தவிர எல்லாம் தேர்ந்தவர்களாக யாருமே இருக்க முடியாது. அப்போ விஷத்தை கக்கும் பொருள் ஏறிட்டே காற்றை நாமே கொள்ளலாமா? ஓசோன் கூரையை பழுதாக்கி உலகை எப்படி நாம் காப்போம்? உலகை எப்படி நாம் காப்போம்? காற்றை பாதுகாருங்க. காற்றெல்லாம் இல்லையே, இப்ப எல்லாம் காசு கொடுத்ததாக வாங்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு நிலைமை வரும் நம்ம யோசிச்சிருப்போம் 60 வருஷம் முன்னாடி. கொஞ்சம் யோசிங்களேன். ஏசி போட்டுக்கிறோம், காத்து இல்லை. ஏன்னா எல்லாம் நம்ம மாசுபடுத்திட்டோம், மரத்தெல்லாம் வெட்டிட்டோம். என்னெல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் இருந்தது இந்த கண்ட்ரியில இல்லாதே இல்லை. நான் எத்தனை வெளிநாடு போனாலும் நம்ம இடம் மாதிரி ஒண்ணுமே கிடையாது, நம்மளுடைய தேசம் மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு விவேகானந்தர், ஒரு காந்தி, அவங்க தானே இருந்தாங்க, வேற யாரும் இல்லையே. ஆக நம்ம கிட்ட நிறைய எல்லாம் இருக்கு, ஆனால் பயன்படுத்த நம்ம சரியா பயன்படுத்திக்கல. அந்த ஆதங்கம் எனக்கு இப்பவுமே இருக்கு. எல்லாம் அழிச்சுட்டோமே. திரைப்படங்கள்லாம் பழைய படங்கள் பார்க்கற போது அந்த ஹார் எல்லாம் ஆகா, இனிமே இதெல்லாம் எப்படி ஒரு வந்தா ஒன்னா மொத்தமா அழிச்சுடுறது, இல்ல வரதே இல்லை மழை. ஆக இந்த பொல்யூஷன் ஒரு வார்த்தை ஏன் வருது? இதுக்கு இருக்கு இல்லையா, மரத்தை வெட்டிட்டோம், இயற்கையெல்லாம் மாசுபடுத்திட்டோம். ஆக இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். பரதநாட்டியம் ஆடுறேன், மகள் திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீரட போதுவேர் பொதும்பிதோ நேரிழையீர் சீர்மல் குமாய் பாடி செல்வ சிறுமிகள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் வேதாந்த கண்ணீர் யசோத இளம் செங்கல் கார்மேனி செங்கல் கதிர்மதியம் போல் முகத்தால் நாராயண நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ பரிந்தலொரு. இதுதான் என்னுடைய அடிப்படை. இசை நாட்டியங்கிறது ஒரு பெரிய விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னுடைய அடிப்படை. ஆனால் இதுல இருந்து நம்ம மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது சொல்லலாம், இல்ல நல்லதுங்கிறத விட பாதுகாப்பு. இனி வரும் தலைமுறை, நான் திருப்பியும் சொல்ற வார்த்தை, 60-70 வயது கடந்தவர்களுக்கு நான் சொல்றதே, நம்ம எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டோம். இனி வரும் தலைமுறையை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அவங்களை எப்படி நாம ப்ரொடெக்ட் பண்ணலாம். அரிசி உணவு, இது சாப்பாட்டுல இருந்து எல்லாமே மாறி போச்சு. ஆக மாற்றங்களோடு தான், அது சிறந்த மாற்றமாக இருந்தாலும் சந்தோஷப்படலாம். ஆனால் இனி வரும் பயமா இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? இப்ப 10 வயசுல இருக்கிற பசங்களை 20 வயசுல என்ன பண்ணுவாங்க? நல்ல வழிகளை கைட் பண்றதுல இல்லையே. இருக்கிறவங்களெல்லாம் இவங்க துரத்திட்டாங்க, அதுதான் உண்மை. நான் அப்படிதான் பாக்குறேன். மனசு கஷ்டமா தான் இருக்கு. அதனால வேற என்ன பண்றது, இதுக்கு வேற வழியே இல்லை. பரதநாட்டியத்துல பெண்கள் தான் அதிகமா ஆர்வம் காட்டுறாங்க, ஆண்கள் குறைவா தான் இருக்கிறாங்க. அதாவது அதுல ஒண்ணு சொல்லணும், நம்முடைய ஆடும் கூத்தம்பலம் நடராஜ பெருமான் அதுதான். ஆனா முன்னாடி எல்லாம் நிறைய ஆண்கள் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய 50 வயசுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அப்போ கலாக்ஷேத்ரா நிறுவனத்துல எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் இப்போ இருக்காங்க, ஆனால் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. ஒன்னும் பெண்களுக்கு, அதாவது எங்கிட்டே கிளாஸுக்கு முதல்ல ஆண்களும் சேர்ந்து பாய்ஸ் எல்லாம் வருவாங்க. கேர்ள்ஸ் ஒரு 20 பேர் வந்தாங்கன்னா பாய்ஸ் ஒரு 2-3 பேர் வருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுக்கிற போது அவன் ஏதாவது தப்பு பண்ண அந்த பையன் சிரிக்கும் இந்த பசங்க, அதுலயே வெக்கப்பட்டே வரமாட்டான் பசங்க. அப்படிதான். இன்னொன்னு என்ன, இவங்க நினைக்கிறாங்க, இப்ப நம்ம திரைத்துறையில நம்மளுடைய பத்மஸ்ரீ கமலஹாசன் இல்லையா, பிரபுதேவா இல்லையா, வினித் இல்லையா இருக்காங்க, அவங்களுக்கு அந்த உடம்பு மாறி போயிட்டா சில பேர் நினைக்கிறாங்க நளினமா வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு நினைவு இருக்கு. கலாட்சத்துல எல்லாம் நிறைய ஆண்களும் பெண்களும் இணைந்துதான் எத்தனை நாட்டிய நாடகங்கள் எல்லாம் அப்படிதான். நானே நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய அப்பெல்லாம் அப்ராடு கிடையாது, வெளிநாடு கிடையாது, வெளி மாநிலங்களுக்கு நான் நிறைய நாட்டியத்துக்கு போயிருக்கேன். ஆந்திரால இருந்து, கேரளால இருந்து, நம்ம தமிழ்நாடு, ஏன்னா குச்சிப்புடி, நம்மளுடைய கதக்கு, பரதநாட்டியம் இப்படி கலந்து நாங்க போவோம். அப்பெல்லாம் அப்படித்தானே இருந்தது. அப்பெல்லாம் இந்த தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது, இவ்வளவுலாம் கிடையாது. தூர்தர்ஷன் ஒண்ணுதான் இருந்தது. அப்போ அப்படி போற போது அங்கேயும் பாய்ஸ் எல்லாரும் ஆண்கள் 30 வயசு 40 50 எல்லாரும் வருவாங்க. நம்மளுடைய பத்மஸ்ரீ தனஜயன் ஐயா இல்லையா, அவரை தான் நான் மானசீக குருவா இருப்போம். சாந்தா தனஜி இன்னைக்கும் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் அப்புறம் என்ன ஆச்சு, நான் அப்புறம் பாக்குற போத இது குறைஞ்சு போச்சு. உண்மைதான், ஆண்கள் கத்துக்கிறதுங்கிறது நிறைய பேர் என்கிட்ட கூட பாட்டு கூட கேட்பாங்க. ஒரு காலேஜ் படிக்கிறவங்க, நானா அவங்களுக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு
கேர்ள்ஸா இருந்தா நாங்க எத்தனை வயசுக்கு எடுப்போம், பாய்ஸுக்கு எடுக்கிறது இல்லை. எங்களுக்கே அது அவ்வளவு உடன்பாடா இருக்க. ஒரு நிறுவனமாக கலாட்சேத்திரம் மாதிரி அங்க போய் படிக்கிறது வேற. எங்களை மாதிரி தனிப்பட்ட இதுல நான் கொஞ்சம் அதை வந்து அப்படி நான் பண்றேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இவங்களை வந்து இப்போ ஃபீல்டுல நாங்க போயிடுறோம். இப்ப நாங்க வந்து பரதநாட்டிய ஸ்கூல்னு ஒண்ணு வச்சிடுறோம், எதையோ வந்துவிட்டோம். பொருளாதார ரீதியாக எதுவும் இல்லை. அது ரொம்ப முக்கியமாச்சு. அடிப்படை விஷயங்கிறது ஒண்ணு உண்டு. இப்ப ரொம்ப எப்பவுமே நாட்டியங்கிறது கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதனுடைய ஆடை அணிகலன்கள் எல்லாமே காஸ்ட்லி. இப்ப நீங்க பாட்டு கத்துக்கிறவங்க வெறும் பாவாடை சட்டை எதையோ ஒன்று போட்டு கூட போய் பாடிடலாம். நான் நாட்டியம் கற்றுக்கொள்வது குறத்தை நடனமோ வேற என்ன நம்ம எடுக்கிறோமோ ஐட்டம்ஸ் அதுக்கு தகுந்தபடி அவங்கள மாத்திக்கிறோம். அப்போ அதனால அதே போல அந்த பக்கவாதிய கலைஞர்கள், அந்த மேடையோட லைட்ஸ் இதெல்லாம் வேணும். அப்போ அதனாலதான் அது என்னைக்குமே நாட்டியங்கிறது நாங்க காஸ்ட்லின்னு சொல்றோம். அப்போ ஆண்கள் அப்படின்னு பாக்குற போது நிறைய பேர் அவங்களுக்குள்ளேயே இல்லை, நமக்கு பெண்ணுடைய அந்த நளினம் வந்துடும் அப்படின்னு அவங்க நினைச்சு விட்டுட்டாங்களா அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்ல இப்போ இவங்க வந்து இந்த வகுப்புகள்னு வச்சு ரொம்ப எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்காங்க ஆண்கள்ல நல்லபடியா நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் சதவீதம் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அவங்க கிட்டே பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் தான் கத்துக்கிறாங்க. ஆண்கள் எடுக்கிறாங்க, ஆனா அவங்க கிட்டே ஆண்கள் கத்துக்கிறாங்களா இல்லையே. இப்போ கேர்ள்ஸ் தான் எல்லாம் அவங்ககிட்டயே போறாங்க. அப்படிதான் இருக்கு உண்மை. அதனால இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பரதநாட்டியம் எந்த வயதுல அப்பெல்லாம் ஒரு 70 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிறத 7 வயசு. அப்போ ஸ்கூல்லயே இப்ப நானும் 6 வயசுக்கு மேலதான் எங்களை ஸ்கூல்லயே கொண்டு போய் சேர்த்தாங்க. பிளே ஸ்கூல்ல எல்கேஜி யூகேஜி எல்லாம் கிடையாது, நேரடியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான், 1ஆம் கிளாஸ் தான் போய் அந்த வித்வத்தை நம்ம நெல்லு போட்டு அந்த வித்வத்தை இப்போ நாங்க அப்படிதான் நான்லாம் பண்றோம். என்னுடைய நாட்டிய வகுப்புல கூட பண்றோம். அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. நல்லா அம்மா கிட்ட வளர்ந்து, நல்லா வீட்டுல அத்தனை பெரியவங்கள்ட்ட வளர்ந்து, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ஆரோக்கியமா அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்லயே சேர்ப்பாங்க. நாட்டியம் அப்படின்னு சொல்ற போது 6 வயதுல இருந்து அப்படிங்கிற 7 வயதுல இருந்துதான் ஒரு கணக்காக இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்பதான் பிளே ஸ்கூல்ல எல்லாத்தையும் இவங்களே 1.5 வயசுக்கே சேர்த்து விடுறாங்க. நான் கேட்கிறேன் அம்மாட்ட, இவங்க போய் என்ன பண்ணுவாங்க? இல்ல மேஸ் 2 மணி நேரம் அங்க போய் தூங்கிட்டு வரும். அந்த தூக்கத்தை இவங்க தூக்க வைக்க கூடாதா? அது என்னமோ அதுதான் இவ மாறி போச்சுங்கிறேனே. நிறைய விஷயம் என்னால இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல. நம்ம குழந்தைகளை ஒரு வயசு வரைக்கும் நம்ம பாதுகாப்பு, நம்ம அரவணைப்பு சொல்லுவோம் இல்லையா, அம்மா புடவை தலைப்பு ஒரு அரவணைப்பு, அந்த வாசம் அதெல்லாம் போச்சே. இப்போ எங்க இருக்கு? அதெல்லாம் இல்லையே. ஆக அப்படி வச்சு வளர்த்து ஊட்டின குழந்தைகளுக்கு முதல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. மனசோ உடம்போ நல்லா அது சாப்பிட்ற நேரத்துல சாப்பிடணும், விளையாடுற நேரத்துல விளையாடணும், தூங்குற நேரத்துல தூங்கணும். இவங்க என்ன பண்றாங்க? ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறாங்க. அது ஆயாமா கிட்டே என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பள்ளியில ஒரு வகுப்புல 30 பேர் 40 பேர்னு வச்சிருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு எப்படி ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும்? அதே போல அதனால இப்ப நாட்டிய வகுப்புகளுக்கு நான் 4 வயசுல இருந்து எடுத்துக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, சிசி என் குழந்தை ஆடிட்டே இருக்கு பாடிட்டே இருக்கு, என்ன வயசு? 2.5 ஐயோ இப்ப கொண்டு வந்துடாதீங்க, என்னால மேய்ச்சி கட்ட முடியாதுன்னு சொல்லுவேன். அதெல்லாம் அது ஏதோ சும்மா ஒரு தொலைக்காட்சியை பார்த்தோ இல்ல வீட்டுல சொல்றதை பார்த்து அவங்க ஆடுறதுங்கிறது வேற. வகுப்புகள்ங்கிற போது அது முறைப்படி வரும். அது அவங்க உட்கார மாட்டாங்க. அட்லீஸ்ட் 3.5 கேட்பாங்க. எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. இல்ல சாரின்னு சொல்லிடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 வயசு அப்ப கொஞ்சம் புரியும் அப்படின்னு நினைப்போம். அப்பவுமே எல்லாம் புரிஞ்சிடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து அந்த கேரண்டி கொடுத்துதான் கிளாஸுக்கு. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஃபீஸுக்காக எல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிலாம் கிடையாது. மனசு ரீதியா எனக்கு அது திருப்தியா இருக்கணும். ஃபீஸ் வேணும்தான் வேணும், அது வேற. ஆனால் எனக்கு மனசு எது திருப்தியை கொடுக்குறதோ அது மட்டும்தான் நான் இன்னைக்கு வரைக்குமே செஞ்சுட்டு இருக்கேன். அதனால ஒரு 4-5 வயசு இப்ப எல்லாருமே அப்படித்தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கேன். பாட்டுக்கும் சரி டான்ஸுக்கும் சரி இந்த 2 வகுப்புகள் தான் நான் இப்ப நடத்திட்டு இருக்கேன். இசையும் நாட்டியமும். முன்னாடி ஸ்லோவா கிளாஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எல்லாருமே இப்ப ரொம்ப பிஸி. அம்மாக்கள் என்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்களோ அதை தவறு சொல்ல முடியாது. பொருளாதார ரீதியா வேற வழி இல்லை. இந்த 20 வருஷமாக முன்னாடியும் பெண்கள் வேலை பார்த்தாங்க. எப்படின்னா ஆசிரியரா இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க, இல்லாட்ட பேங்க் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. இப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருந்தா காலையில போயிட்டா மத்தியானம் வந்துருவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே நிறைய படிச்சுட்டாங்க. பாரதி கண்ட புதுமை பெண் அதுதான். கல்வி அறிவியெல்லாம் நிறைய படிச்சிருச்சு. அதுவும் இந்த ஐடின்னு என்னைக்கு வந்ததோ, அதுவும் கொரோனா காலத்துல நம்ம நிறைய பார்த்தோம். ஆக காலையில போனா ராத்திரி தான். அவங்களுக்கு ஒரு குழந்தை தான் இப்போ வச்சுருக்காங்க. பாருங்களேன், எங்க வீட்டுல தான் நாங்க 5 பேர், 4 பெண்கள் ஒரு தம்பி. ஆனா எல்லாரையும் வச்சு மேய்ச்சி கட்ட அவங்களுக்கு முடிஞ்சது. ஏன்னா வீடுகள்ல அப்படி இருந்தது. ஆனால் இப்ப ஒரு குழந்தையே அவங்களால கவனிக்க முடியலைங்கிறது தான் உண்மை. அந்த ஒரு காலகட்டத்துல நாம இப்ப போயிட்டு இருக்கோம். ஆக 4 வயசு 5 வயசு கொஞ்சம் ரெடி ஆயிடுவாங்க.
ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் அவங்க கொஞ்சம் அதுல வர்றதுக்கு ஆகும், டைம் எடுக்கும். ஆனா இந்த நாட்டியத்தை பொறுத்த வரைக்கும், இன்னொன்னு சொல்றேன், இசையை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் மாதிரி ஒரு வயசு போனாலும் இவங்க படிப்பாங்க இல்லைன்னா அப்படி சொல்லவே முடியாது. பிக்கப் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாலேஜ் ரொம்ப 6 வயசு குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா ஆடுறவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். எங்கிட்டயும் அந்த மாதிரி வந்திருக்கா. ஆனால் இதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஒரு திறமையை பொறுத்ததுதான். இப்போ வாழ்வியல் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப நீங்க இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இந்த பாலியல் பிரச்சனைகள், பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியரே மாணவிகளை பாலியல் கீழே பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய செய்திகள் தொடர்ந்து நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் திருப்பி இந்த கிராமத்துக்கு தான் போகணும். இப்ப ஸ்கூலுக்கு போவோம் வருவோம், எந்த ஒரு அதாவது என்ன கவலையும் இல்லாம அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க. பாதுகாப்பு, நீ யாரா வேணா இரு, ஒரு யாரோ, அது கண்டிப்பாக பெண்கள்னு சொல்ற போது சில விஷயங்கள் அது இறைவனே நமக்கு கொடுத்த சில விஷயங்கள். அப்படி இருக்கிற போத அவர் சொன்னார் மகாத்மா காந்தி, நடு நிசையில நிறைய நகையை போட்டு ஒரு பெண் எப்பொழுது தனியாக இந்த அதை பாதுகாப்போட போராட, அப்பதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கார். ஆனால் அப்போ இந்த மாதிரி எல்லாம் கவலைகள் இல்லையா. அப்புறம் ஆக்சிடென்ட், அதையும் நீங்க எடுத்துக்கணும். இந்த சிட்டி லைஃப்ல பாத்தீங்கன்னா பஸ்ல போகுது, ட்ரெயின்ல போகுது, கிராஸ் சிக்னல் அந்த விழுந்தப்புறம் ஆக இந்த மாதிரி கவலையெல்லாம் அப்ப கிடையவே கிடையாது. இந்த மாதிரி நம்மளுடைய பெண்களை வெளியில அப்படி ரொம்ப வெளியில போக மாட்டோங்கிறது அது வேற சமாச்சாரம் கிராமத்துல. ஆனால் நாங்களும் ஸ்கூலுக்கு தானே போனோம், எல்லாரும் படிச்சோமே, காலேஜில் படிச்சோமே. ஆனால் இந்த மாதிரி அப்பவும் இருந்தாங்க. ஆனா 10% எல்லாருலயுமே இருக்கும், இல்லாம கண்ட்ரில எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த சுய பாதுகாப்பு தன்னை வீட்லயே கொடுத்தாங்க. எப்படி பெண்களுக்கு கொடுத்தாங்க, நீ இப்படி இருக்கணும், அப்ப வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஆண் வந்தா, நான் இப்ப கூட சொல்றேனே, எங்க வீட்டுல எங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு அப்பாவோட எங்க அப்பா ஒரு பெரிய ஒரு சர்வீஸ் பண்றதுலாம் விவசாயியா இருந்தாரு, ஒரு பெரிய அப்ப இருக்கிற காங்கிரஸ் இதுல பெரிய அந்த வட்டார தலைவராக இருந்தாரு. அதனால அப்பா பக்கத்துல நிறைய வருவாங்க. அப்போ வீட்டுல பெரியவங்க அது யாராக இருந்தாலும் ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு சபையில உட்காந்துட்டு தண்ணி கேட்டாங்கன்னா கையில கொடுக்க கூடாது, கீழே வையே சொல்லுவாங்க பெரியவங்க. இப்படி கையில கொடுக்க கூடாது. கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் அந்த இடத்துல படுக்கிற போத நைட்டு சொல்லுவாங்க, நீங்க இப்படித்தான் படுக்கணும், சேர்ந்து படுக்க கூடாது. ஆக இந்த கல்விங்கிறது வீட்லயே இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி வெளியில வந்தால் நீ இப்படி வரக்கூடாது. அப்பெல்லாம் நான் படிச்ச காலத்துல பாவாடை சட்டை, அப்புறம் தாவணி, அப்புறம் சாரி தான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப நிறைய உடை கலாச்சாரம்னா இதை பத்தி ஒரு 3 மணி நேரம் அப்புறம் நம்ம பேசணும். ஆக எல்லாம் மாறிடுச்சு. ஆக பெரியவங்களே இப்படி இப்படி நடக்கணும், இப்படின்னு செய்யணும். நிறைய தரை அதிர்வாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பூமாதேவி இருக்கா, எப்படி பெண்கள் நடக்கணுங்கிறத கூட வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களே. தடன்னு ஓடக்கூடாது, நிறைய பேசக்கூடாது. இப்ப நான் பேசுறேன், அது வேற, இப்ப சேனலுக்காக பேசுறேன். ஆக பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறத அந்த வீடே சொல்லி கொடுத்தோம். நம்ம எப்படி இருக்கணும், 10 பேர் இருக்கிற, அதே போல 8 மணிக்கு மேல வெளியில போகக்கூடாது பெண்கள். அப்படியே நீங்க போனீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு, நாங்க மட்டும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகாம இருந்தோமா, போனோம், ஆனால் சொல்லிட்டு போகணும். அந்த இடத்துல இருந்து நேரம் வீட்டுக்கு தான் வரணும். இப்படி எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஆக இப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் நிறைய மாறிவிட்டு, எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட், எங்கே பார்த்தாலும் ஒரு ஆசிரியர், அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது. இதுக்கெல்லாம் என்ன கேட்டா கேட்கவே கூடாது, உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவோம் வெளிநாடுகள் மாதிரி. எதுக்கு கேக்குறீங்க, விசாரணை என்னத்துக்கு? ஒரு பெண்ணை இப்படி வெளியில போறா, யாராக இருந்தாலும் உங்க வீட்டுல இல்லையா, அக்கா தங்கை அம்மா எல்லாம் இல்லையா, யோசிக்கமா. அத ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நான் 2 பேருக்கும் தான் சொல்றேன். கற்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தானே. பெண், ஆனால் பெண்ணுக்கு உடம்பு ரீதியாக சில விஷயங்களை கடவுளை கொடுத்து, அந்த பாதுகாப்பை தான் நாங்க என்ன சொல்றோம், வீட்டுல சொல்லி கொடுங்க, ஸ்கூல்ல போனா அந்த ஆசிரியர்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றோம். ஆசிரியரே அப்படி இருக்காங்க நிறைய இப்ப பார்க்கணும். இது எப்படி இந்த கலாச்சாரம் இப்படி எல்லாம் மாறிடுதுன்னு என்னால சிந்திக்கவே முடியல. அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற இடத்துல இல்லை, முதல்ல பெரியவங்க இல்ல கேட்கிற தன்மை இவங்களுக்கு இல்லை. ஏன்னால் நாங்கள் நிறைய படிச்சுட்டோம், நிறைய சம்பாதிக்கிறோம், இவங்க மட்டும் கேட்கிறாங்களா சொல்லி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் பெண்களுக்கு இப்ப வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்டு, எங்க வீட்டுல அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. என்ன ஆண்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்பாங்க வீடுகள்ல, என்ன பேச்சு. அப்போ அவங்க அதை சொல்றதை நாங்க கேட்டோம். ஆனா இப்ப யாரும் கேட்கிறோமா, இவங்களே வெளியில போயிடுறாங்க. யாருக்கிட்ட இப்ப பெர்மிஷனே இல்லை. இவங்க ஆளுக்கு ஒரு சாவி வச்சிருக்காங்க முதல்ல, அது தெரியுமா அவங்களுக்கு வீட்டுல.
அம்மா ஒரு சாவி, அப்பா ஒரு சாவி, பொண்ணு ஒரு சாவி, பையன் ஒரு, அப்ப எப்படி தெரியும்? நீ வீட்டுல இருந்தா கண்காணிக்கலாம். அதைத்தான் நாங்க சொல்றோம். வச்சுட்டு நான் சொல்லுவேன் என் பசங்களுக்கு எல்லாம் அப்படித்தான் சொல்லுவேன், 18-20 வயசு வரைக்கும் குழந்தைகளை நாம் பக்கத்தில் வைத்து கண்காணிக்க வேண்டும். அப்புறம் கண்டிப்பாக தவறான பாவத்துக்கே அவங்க போகவே மாட்டாங்க, போக முடியாது. அதுதான் கலாச்சார சீரழிவுங்கிறது. இதுதான் சார். அதாவது கல்கி அவதாரத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க, என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஆசிரியர் ஒரு குரு சிஷ்யா, நம்ம பரதநாட்டியத்திலயும் இருக்கு குரு சிஷ்யாங்கிறது, அப்படி ஒரு உறவு. நாங்க என்ன இப்ப சொல்றோம், அந்த காலத்துல நாங்க எல்லாம் கொடுத்த மரியாதையை நீ கொடுக்க வேண்டாம்ப்பா, ஆனா சொல்றதையாவது கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படிதான் நாங்க சொல்றோம். அதெல்லாம் இனிமே கொடுக்க மாட்டா யாரும், அது வேறு, இந்த காலம் வேறு. ஆக இந்த பலாத்காரம் சொல்ற போத என்ன சார், 3 வயசு 5 வயசு என்ன என்ன ஒரு பிளாட்ஸ்ல வாட்ச்மேனா இருக்காங்க கீழே, அவன் பண்றான் கவனிச்சுட்டு. அப்போ இது எல்லாம் மாறிவிட்டது. நம்முடைய குடும்பம் இதுதான் கூட்டு குடும்பம். அப்ப இல்ல கூட்டு குடும்பம் இருந்தோமே, நீங்க தான் எல்லாம் தனி சுதந்திரம் வேணும் எங்களுக்கு வேணும், பெண்கள் தான் பண்றாங்க. இப்போ நான் அவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்கவே கூடாது. எங்களுக்கு தனி சுதந்திரம் வேணும், எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், உறவுகள் வேண்டாம், யாரும் வேண்டாம், எங்களுக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மனோபாவத்துக்குள்ள வர்ற போத நம்முடைய இந்த கலாச்சார சீரழிவு எல்லாம் கண்டிப்பாக அவங்க கவனிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த வீட்டுல யாரும் இல்ல பெண்களுக்கு. அப்ப நாம என்ன வேணாலும் தைரியமாக அதுக்குதான் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்பாவோட போவோம், அண்ணனோட போவோம், தம்பி, அப்போ அவங்க கவனிக்கணும். சரி இவங்க வீட்டுல யாரோ இருக்காங்க, பாதுகாப்பு, பக்கத்துல வரமாட்டாங்க ஈஸியா. இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாம் பக்கத்துல கிடக்கடன்னு வந்து அந்த மாதிரி. என்ன சொல்றது சார், ஒண்ணும் அதாவது நேர்களே எனக்கு அதுதான், அப்படி இல்லை. நீங்க எப்படி வேணாலும் எங்களை சொல்லுங்க, நீங்கள்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நீங்களாம் அப்படிலாம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனால் நாங்க பாதுகாப்போட இருந்தோம், இப்பொழுதும் ஆரோக்கியத்தோடு இருக்கோம், இப்போ மகிழ்ச்சியோ இருக்கும். அந்த மகிழ்ச்சி இப்ப இருக்கா அவங்களுக்கு? நீங்க என்ன வேணா சம்பாதிங்க, என்ன வேணா இருங்க, எவ்வளவு வேணா படிங்க. இந்த படிப்பும் அறிவும் என்ன கற்றுக் கொடுத்தது? அதைதான் எதுக்காக நம்ம படிக்கிறோம்? நிறைய சம்பளம் வாங்குறதுக்கு படிக்கிறோம், மேலும் மேலும் அந்த பதவி உயர்வுக்காக படிக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி நமது கலாச்சாரம் சொல்றதுல சில விஷயங்கள் இருக்கு, அதுல உள்ள வந்தால் இவ்வளவு நடக்கவே நடக்காது கண்டிப்பா. கொரோனா காலகட்டத்துல ஆன்லைன் வகுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் எல்லா குடும்பத்திலையும் எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கைபேசி, செல்போன் கொடுக்குற ஒரு சூழல் வந்துருச்சு. இதனால பள்ளி மாணவிகள்ல இருந்து கல்லூரி மாணவிகள் வரைக்கும் அந்த மொபைல் போன் யூஸ் பண்றாங்க. இதுல நிறைய விஷயங்களும் அதுல தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அரேஞ்ச் மேரேஜோட லவ் மேரேஜ் தான் அதிகமா போகுது. அப்போ இந்த மொபைல்னால இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் எல்லாம் சீரழிக்கிறாங்க. ஐயோப்பா, அதாவது முன்னாடி இருந்தது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாவே இந்த கையில மொபைல் எல்லாம் வந்தாச்சு. பெரிய பெரிய கம்பெனிஸ் அந்த மாதிரி பெரியவங்க தான் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, நம்ம வீடுகள்ல கிடையவே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கொரோனாக்கு அப்புறம் அது ஒரு வேற வழி இல்லாமல் பள்ளிகள்லாம் பாவம் லீவு தான் விட்டாங்க. 20-21 நானே சொல்றேன், 20-21-22 நான் வெளியிலே வரல, கிளாஸ் எல்லாம் எடுத்து. ஆனா கனடா கண்ட்ரிக்கு மாத்திரம் அந்த இடத்துல அங்க எடுத்துட்டு இருந்தேன், இங்க இருந்து ஆன்லைன் கிளாஸ். அதாவது திருப்பி நான் அதே தான் சொல்றேன், நம்மளுடைய குடும்பத்தாருடைய கண்காணிப்பு, அவங்களுடைய அந்த கண்டிஷனா இருக்கணும். நாங்க சொல்லுவோம், எங்க தாத்தா அப்படிதான் இருந்தா, எங்க அப்பா அப்படி இருந்தான்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லாம போனதுனால ஸ்கூல்ல வேற வழி இல்லாம இந்த குழந்தைகள்கிட்ட படிக்கிற அந்த பசங்க கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இப்ப கிராமத்திலேயே பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும் எப்படி இந்த மொபைலை வாங்கி, அதுவும் நீங்க இந்த கல்விங்கிறப்ப அதுக்கு உண்டான அந்த மொபைல் தான் எல்லாராலையும் அதை வாங்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும். அப்போ என்ன ஆச்சு, இந்த மொபைல்ல பாக்குற ஒரு பழக்கம் வந்தாச்சு. இந்த மொபைல் பாக்குறதுங்கிறதே நம்மளுடைய 20, அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லலாம். 20 வரைக்கும் கூட ஸ்கூல்ல ரொம்ப தரக்கல, அப்புறம் வேற வழி இல்லை, அது அவங்களுடைய கட்டாயம், பள்ளியோட கட்டாயம், அதனால கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை பெருசா வாங்கணும்னு நினைச்சாங்க, இதுக்கு மேல பெரிய மொபைல் வாங்கணும்னு நினைச்சாங்க. ஆக இந்த மொபைல்ல பார்க்க 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 என்ன ஆச்சு, அதாவது அதுதான் சொல்றேன், எப்பவுமே நீங்க பாருங்களேன், நல்லதை விட கெட்டதுதான் அதிகமாக்கப்படுறது. அதுதான் நம்மளுடைய மனுஷங்களுடைய மனோபாவமே. அதுதான் அந்த கெட்டதுதான் அதிகம் உடனே ரீச் ஆகும். நல்லது சொல்றதுக்கு இல்லை எடுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனால் கெடுதல் அப்படின்னு சொல்றது அது மக்கள் கிட்ட ரொம்ப ரீச் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே மொபைல், படிப்புக்குன்னு போய் அதுல ஏதோ விளையாட்டெல்லாம் கூட நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்கலாம் கூட சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் நினைக்கிற போத, ஒரு வாழ வேண்டிய ஒரு வயசுல ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை, அந்த ஏதோ அதுக்கு சூதாட்டம் சொல்றாங்க, அதுக்கு பேரெல்லாம் சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பேர் தெரியாது. ஆனா இறந்து போயிட்டான்
அப்படின்னு சொல்ற போல அது எவ்வளவு. அதே போல பணத்தை இழந்து விடுறாங்க இப்போ. நிறைய மோசடி. அதாவது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்கிறதான் பழமொழி. எந்த காலத்துலயுமே இது உண்டு. நீ உஷாரா இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்து. அப்போ ஏமாத்துற விதங்கள் இப்ப நிறைய நம்ம காவல்துறை கூட ஒரு அறிவிப்புக்கெல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய ஆதார் இதெல்லாம் கொடுக்காதீங்க, சொல்லாதீங்க. ஆக அதன் மூலமாக என்ன ஆயிடுது, ஏமாத்துறவங்க நிறைய வந்துட்டாங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் அது அடிக்ட் ஆயிட்டாங்க. அதனால என்ன ஆச்சு, நேரம்ங்கிறது நான் முதல்ல சொன்ன வார்த்தை தான். நம்மளுடைய நேரத்தை நாம் செலவழிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், அதெல்லாம் வேற. ஆனா இந்த மொபைல் பார்க்க ஆரம்பிச்சது வந்து அடிக்ட் ஆயிட்டேன். அதுல என்னெல்லாமோ நம்மளை விட பெரியவங்களை விட குழந்தைகள் தான் அதுல ஃபாஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப நாலேஜா இருக்காங்க. எனக்கு நிறைய இப்ப அதுல தெரியவே தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அதுக்குள்ள நல்லா அடிக்ட் ஆகி உள்ள போயிட்டாங்க. எப்படி வெளியில நீங்க கொண்டு வருவீங்க? அதுக்கு என்ன வழி, தீர்வு? எல்லாத்துக்குமே தீர்வே இல்லாம தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஆக பள்ளி கல்வி படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தால ஆசிரியர்களும் அதுலதான் இருந்தாங்க, இவங்களும் இருந்தாங்க. அதுல என்ன ஆயிடுச்சு, இந்த மொபைல்ல போய் 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 நிறைய தன்னுடைய நேரத்தை இழந்துட்டாங்க. கண்ணெல்லாம் கூட நிறைய பேருக்கு குழந்தைகள் கெட்டு போச்சு. இப்போ கண்ணாடி போடாத பசங்களே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அதுல இப்படிதான் பார்க்கணும். அதை டிவி தொலைக்காட்சி பார்க்கறதே கெடுதல்னு சொல்லுவோம். நிறைய நேரம் கண் பார்வை கெட்டு போயிடும். அப்போ இந்த மொபைல் இப்படி பாக்குறாங்க, இப்படி பாக்குறாங்க, அதுல பாட்டு கேட்கறாங்க, என்னெல்லாமோ வந்தாச்சு மொபைல்ல. ஆக அதாவது சயின்ஸ் வளர்ந்தது உண்மை. கண்டிப்பா நமக்கு எல்லாமே வேணும். இப்ப தகவல் நுட்பம்ல நம்ம உடனே இப்ப இந்த மழை காலம் வந்தது, இதையோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வச்சுக்கிறோம், உண்மை. ஆனால் அதை தாண்டி இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், அதுல என்ன கெட்டதோ அதுக்குள்ளதானே போறாங்க. அதைத்தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க நிறைய. ஏன்னா அவங்களுக்கு மணி இல்லாம கமர்ஷியல். ஆனால் நம்முடைய பாதுகாப்பு நம்ம கிட்டதான் இருக்கு. அது அவங்களை நீங்க சொல்லவே முடியாது. அப்ப நாம எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறது அந்த குடும்பத்துல சூழ்நிலை தான் இருக்கு. இனிமே நீங்களும் ஒரு குழந்தை தான் வச்சிருந்துருக்கீங்க, சில பேர் தான் 2 குழந்தைகள் வச்சிருந்து பார்ப்பாங்க. ஒரு குழந்தைக்கு தான் உங்களால பார்க்க முடியாதா? அப்புறம் எதுக்கு நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க? அதுதான் நான் கேட்கிறேன். அப்பா அம்மா இப்ப குழந்தையே வேண்டாங்கிறாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர். அப்போ இப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்ப வேணவே வேணாங்கிறாங்க. அதாவது இப்போ கல்யாணம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. பையனுக்கோ பெண்ணுக்கோ முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க நல்ல பெண்ணிற்கு பையன் கிடைக்கிறது. இப்போ பொண்ணே, அதாவது பையன்கள்லாம் தேடுறாங்க ஒரு காலத்துல. அதாவது நான் என்ன சொல்லி இப்படி வேண்டாம் அப்படி வேண்டாம், நடுவுல இருக்கோம். இப்ப எங்க வீட்டுல 2 மகன்கள். நான் 5 வயசு 6 வயசுலதே அவங்க என்னைக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் அந்த காலத்துல இருந்தே கொஞ்சம் ஃபுல் டைம் டீச்சர், பிஸியா தான் ஓரளவுக்கு இருந்திருக்கேன். பிஸினா என்ன, கமிட்மெண்ட்ஸ்ல. ஆனா என் பசங்க நான் சொன்னது எல்லாமே செய்யலாம். ஏய் பாத்திரத்துல எடுத்து விடா, மாடியில துணி இருக்கு. ஏன்னா எனக்கு பெண் கிடையாது. அப்படி சொன்னால் அதை செய்யற இடத்துல அவங்க இருந்தாங்க. அதனால நான் இவ்வளவு தூரம் கூட வர முடியுதுன்னு நான் சொல்லுவேன். நிறைய வீட்டுல இப்ப அதை காது கொடுத்தே கேட்கறது. அம்மாக்கெல்லாம் என்ன பண்றாங்க, இப்ப ஒரு குழந்தைய வச்சிருந்து அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க. அதனாலதான் பணத்தோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க. அது நல்லதா கெட்டதா? அவங்களுக்கு அந்த நேரம் தன்னை இன்னொன்னும் அதுல தன்னை தொல்லை பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த மொபைல கொடுத்துடுறாங்க இவங்களே. வீட்டுல பெரியவங்களும் பாக்குறாங்க, குழந்தைகளும் எல்லாரும் சேர்ந்து பாக்குறாங்க. ஆக இந்த மொபைல் சயின்ஸ் வளர்ந்துருக்கு, நல்ல தகவல்கள்லாம் அதுல இருக்கு. ஆனால் அது எந்த அளவுக்கு நாம யூஸ் பண்றோங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாத்துலயுமே அமையாது. அதுதான் என்னுடைய கருத்து. மாணவ மாணவிகள்லாம் தேர்வுல தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா உடனே தற்கொலைக்கு சேர்றாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அறிவுரை? அதுவும் நான் வீட்டுல இருந்துதான் ஆரம்பிக்கிறேன். அதாவது எல்லாமே வீடு தாங்க அடிப்படை எல்லாத்துலயுமே. நான் சொல்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இவங்க இப்போ ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, வீட்டுல சொல்லணும், அப்பா படிப்பு மட்டும் மார்க் மட்டும் வாழ்க்கை இல்லை, இதையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கை நிறைய இருக்கு, ஆனா மார்க் வாங்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே 98 கட் ஆஃப் மார்க். ஏன்னா அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வீட்டுல மார்க் குறைச்சல சரி பையன் வாங்கிட்டு வரான், பொண்ணு வாங்கிட்டு வராங்க. அப்படி வர்ற போத இவங்க எல்லாருக்கும் கோபம் தான் வரும். அது உண்மைதான். பெற்றோர்களுக்கெல்லாம் அப்படிலாம் சாந்தமாலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்டா இதுல மார்க் குறைஞ்சு, ஏன்டா குறைஞ்சது கேட்போம். ஆனால் அந்த தகாத வார்த்தைகளை சொல்லாம உங்களுடைய குழந்தைகளுடைய மனோபாவம் உங்களுக்கு தெரியணும். அதை யார் கண்டுபிடிப்பா? அதைத்தான் நான் திருப்பி வீட்டுல இருந்தே சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும், சரி பரவாயில்ல இந்த தடவை இப்படி வாங்கிட்டியா, இன்னும் கொஞ்சம் நல்லா படி, அடுத்த தடவை இதுல கான்சென்ட்ரேட் பண்ண. இல்ல டியூஷனுமே இப்ப ஸ்கூல் மாதிரியே இருக்கு. முன்னாடிலாம் டியூஷன் எப்படி தெரியுமா, மக்கு பசங்க தான் டியூஷன் போவாங்க. எங்க காலத்துல அதான் அடையாளம். டியூஷனுக்கு போனா மக்கு பசங்க. ஆனா இப்ப டியூஷன்ங்கிறது கம்பல்சரி.
ஒண்ணு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை, இல்ல வீட்டுல பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏதோ ஒண்ணு இருக்கு. சரி, இப்ப மேக்ஸ்ல இருந்து எல்லாமே எனக்கு இப்ப எங்க பேரங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த மாறிடுச்சு. இப்ப டியூஷனுக்கு அனுப்புறாங்க, டியூஷன்லயுமே 30 பேர் 40 பேர் பேட்சா எடுக்கிறாங்க. இப்ப டியூஷன்லயே அப்படி இருக்கு. அப்போ நீங்க என்ன சொல்லணும், இல்ல ஆசிரியர்களும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்களும் சரி, இந்த மாணவனை பத்தி ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்களும் என்ன பண்றாங்க, இக்னோர் பண்றாங்க. நிறைய பள்ளிகள்ல சரி உனக்கு படிப்பு வராது, நீ போய் பின்னாடி போய் உட்காரு. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இந்த வீட்லயே இவங்களை தேத்துறதுக்கு ஆள் இல்லை, இல்ல இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், இவங்க அந்த ஏஜ்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம அப்படித்தான் இருந்திருக்கோம். நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்றது ஈஸி. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவங்க எல்லாம் மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னு மனசு ரீதியாக இவங்களுக்கு ஒரு வெக்கம் வரும். அவங்களோட சக மாணவர்களோட பழகிறதுக்கு, இல்ல நல்ல மார்க் வாங்குறவங்களோட பழகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு வெக்கம் வரும். அப்ப ஆசிரியர்கள் அந்த மாணவர்களை, இல்லடா நீ அடுத்த தடவை நீ வந்து வாங்கிடு அப்படிங்கிற பொறுமை அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கும். அதைத்தான் நான் ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்கேன், 13 வருஷம் இருந்தேன். இசை நாட்டினா கூட தமிழ் சப்ஜெக்ட் கூட இருந்திருக்கேன். மாணவர்களுடைய அந்த மனோபாவம் எனக்கு எப்பவுமே புரியும். வீடுகள்ல கண்டிப்பா சொல்லணும், சரிப்பா இந்த தடவை நீ வாங்கிட்ட அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் என்ன பண்ணும், சரி அடுத்தது நம்மள பேரண்ட்ஸே சொல்லிட்டா நம்மள நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க. ஆக வீடு, ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் ஓரளவுக்கு இவங்க அதான் சொல்லுவாங்க கவுன்சிலிங் சொல்லுவாங்கல்ல, அது அவங்க பண்ணினால் கண்டிப்பாக இந்த தற்கொலைகள் குறையும். படிப்பு மட்டும் உன்னுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு, மார்க் மட்டும் உன்னுடைய வாழ்க்கை இல்லை, இதையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கை இருக்குன்னு புரியும்.